ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம பருப்பில் எல்லா வெஜிடபிள்ஸை போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டு இது தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் பருப்பு உப்பு 1 ட்ராப் ஆயில் போட்டு வேக வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வேகட்டும். நம்ம பருப்பில் என்னெல்லாம் காய் போட போகிறோன்னா, நான் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக அது சௌச்சௌ கத்திரிக்காய் அதே கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ தோலோடு 1, 3 கத்திரிக்காய், அப்புறம் ஒரு முருங்கைக்காய், சுரைக்காய், அப்புறம் நூக்கல், அவரைக்காய். இதில் பூச்சி இருக்குமா அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, சாம்பார் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம புளி தண்ணியில் மசாலா போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், நூக்கல், உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அவரைக்காய் போட்டுக்கலாம், பீன்ஸு, முருங்கைக்காய் போட்டுக்கலாம், சுரைக்காய் போட்டுக்கலாம், இது சௌச்சௌ, கேரட் இதெல்லாம் போட்டுக்கணும். எடுத்து வச்சிருக்கிறேன் சாம்பார் வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதையும் இதில் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். அதை தண்ணி ஊற்றிக்கலாம், புளி தண்ணி. நம்மளுக்கு இந்த காய்ங்கெல்லாம் புளி தண்ணியில் வேகும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நான் குழம்பு தூள் போடுறேன், 2 ஸ்பூன் குழம்பு தூள் போடுறேன். இது வீட்டிலே செஞ்ச குழம்பு தூள். ஒரு நாளைக்கு நான் செஞ்சு போடுறேன் எப்படி செய்யறதுன்னு. அவ்வளோதான், இது எல்லாமே போட்டுட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த புளி தண்ணியிலேயே இந்த காய்ங்கள்லாம் வெந்து வரட்டும். காய் வேகட்டும். நம்ம பருப்பு நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் காயும் நல்லா வெந்துடுச்சு. நான் மாங்காய் கட் பண்ணேன், அந்த மாங்காய் கொட்டையும் 1 போட்டிருக்கிறேன். அதில் வெஜிடபிள்ஸோட மாங்காய் கொட்டையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த காய் இந்த பருப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சோம் புளி தண்ணின்னு, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக வச்சு சாம்பார் தாளிப்பு வடகம் போட்டு சாம்பார் தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் இதுக்கு ஒரு ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். அப்புறம் இந்த தாளிப்பு வடகம் இது போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்மளுக்கு குழம்பு தாளிப்பு ப்ரௌன் கலர் ஆகி வரணும். இப்படி ஆயிடுச்சு. குழம்புல ஊற்றிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. போட்டுக்கலாம்.
நம்ம போட்ட எல்லா வெஜிடேபிள்ஸும் ஒரு 9 வெஜிடேபிள்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாங்காய் கொட்டையோடு சேர்ந்தா 10 ஆகுது. வெங்காயம், தக்காளி, இந்த 10 வெஜிடேபிள்ஸ் இதெல்லாம் புளி தண்ணியில் நம்ம வேக வச்சு பருப்போடு சேர்த்து இது செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மாங்காய் எடுத்து கட் பண்ணி உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சது தாளிச்சுக்கலாம். கடுகு, சின்ன மாங்காய் தான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லஞ்சுக்கு கற்றுக்கிறதுக்கு கட் பண்ணி வச்ச மேங்கோ இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வீட்டு மேங்கோ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போலாம் இப்படி நம்ம சாப்பிடும் போது இது ஒரு விதமான டேஸ்டா இருக்கும் சாம்பாருக்கு. ஒயிட் ரைஸ் செய்துட்டு இருந்தேன். இப்போ சாம்பார் நம்ம இதில் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட சாம்பார், சாதம், ஒரு எமர்ஜென்சி பிக்கல், மேங்கோ பிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா காயும் போட்டு நம்ம சாம்பார் செஞ்சுட்டோம். அதுக்கு ஒரு மேங்கோ பிக்கலும் செஞ்சுட்டோம். நீங்களே இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.